மும்பை தமிழர்கள் தமிழ்நாட்டினை தாண்டி அதிகமாக வாழக்கூடிய மாநிலங்களில் மகாராஷ்டிரா மாநிலமும் ஒன்று. மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரான மும்பையில் தமிழர்கள் கணிசமான அளவிற்கு வாழ்ந்து வர்றாங்க. மும்பையில் தாராவி எனப்படும் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் இன்றளவுமே வாழ்ந்து வர்றாங்க. இந்த தாராவி எப்படி உருவானது, அந்த பகுதிக்கு நம்முடைய தமிழர்கள் எப்படி போனார்கள், அந்த தாராவி எனப்படும் ஒரு நகரத்தை எப்படி நம்முடைய தமிழர்கள் உருவாக்கினார்கள் என்பதை பற்றி நம்ம போன பதிவில் பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த பதிவில் மகாராஷ்டிராவில் நம்முடைய தமிழர்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்தவர்களும் உள்ளே அங்கே இருக்கக்கூடிய பல வேலை வாய்ப்புகள் அமர்றாங்க. இதனால அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இல்லாமல் போனது. இதன் காரணமாக அங்கே ஒரு அரசியல் கட்சியும் உருவாகின்றது. அதன் பிறகு அங்கே வெளி மாநிலத்தவருக்கு எதிராக, குறிப்பாக நம்முடைய தமிழர்களுக்கு எதிராக மிக பெரும் கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் நிறைய தமிழர்கள் மும்பையிலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள். அந்த கலவரம் எதனால் வெடித்தது, அதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, மும்பையில் இருந்த நம்முடைய தமிழர்களுக்கு என்ன ஆனது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1966ஆம் ஆண்டு மாராட்டி மானோஸ் என்ற ஒரு முழக்கத்துடன் சிவசேனா எனப்படும் ஒரு கட்சியை பால் தாக்கரே எனப்படுபவர் தொடங்குகிறார். இந்த மாராட்டி மானோஸ் அப்படின்னா அதற்கு மண்ணின் மைந்தர்கள் என்று பொருள். எதற்காக பால் தாக்கரே சிவசேனா எனப்படும் ஒரு கட்சியை உருவாக்கினார் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாராத்தியர்களை விட வெளி மாநிலத்தவர்கள் அதிகமாக உள்ளே வேலையில் அமர ஆரம்பித்தாங்க. பல்வேறு அரசு பணிகளிலுமே வெளி மாநிலத்தவர்களாக இருந்தாங்க. இதன் காரணமாக மகாராஷ்டிராவின் மண்ணின் மைந்தர்களான மாராத்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது கிடைக்காமல் போனது. இதனால் மண்ணின் உரிமைக்காகவும் அந்த மக்களின் உரிமைக்காகவும் 1966ஆம் ஆண்டு பால் தாக்கரே சிவசேனா எனப்படும் ஒரு கட்சியை உருவாக்குறாரு. இந்த பால் தாக்கரே யாருன்னா, இவர் கேஷவ் தாக்கரே அவர்களுடைய மகன். இந்த கேஷவ் தாக்கரே யாரு அப்படின்னா, 1950ஆம் ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் மொழி அடிப்படையில் பல்வேறு மாநிலங்கள் என்பது பிரிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் மகாராஷ்டிரா மாநிலமும் குஜராத் மாநிலமும் உருவானது. அப்போ மும்பை எங்களுக்கு தான் வேண்டும் அப்படின்ட்டு குஜராத் கோரிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் சம்யுக்த மகாராஷ்டிரா எனப்படும் ஒரு அமைப்பு உருவானது. அந்த இயக்கத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் தான் இந்த கேஷ் தாக்கரே. இப்படி அரசியல் பின்புலத்தில் இருந்து வந்த கேஷ் தாக்கரே அவருடைய மகன் தான் இந்த பால் தாக்கரே. இவர் தான் 1966ஆம் ஆண்டு சிவசேனா எனப்படும் ஒரு கட்சியை உருவாக்குறாரு. இந்த கட்சி உருவான பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராக பல வன்முறைகள் என்பதும் நடந்தது. 1961ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த பால் தாக்கரே என்பவர் மர்மிக் இதழ் எனப்படும் ஒரு தலைப்புல ஒரு பத்திரிகை நடத்தி வந்தாரு. அந்த கணக்கெடுப்பின்படி மும்பை மாநகரத்தில் அன்றைய காலகட்டத்தில் 59% பேர் பிற மாநிலத்தவர்களும் 41% பேர் மராத்தியர்களுமே வாழ்ந்து வந்தாங்க. இது பால் தாக்கரேவை மிக பெரும் அளவிற்கு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அடுத்ததாக பால் தாக்கரே என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய நண்பர்கள் மூலமாக பல கணக்கெடுப்புகளை நடத்துறாரு. அது என்ன கணக்கெடுப்பு அப்படின்னா, மும்பை நகரத்தில் மொத்தமாக எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க, அதில் மாராத்தியர்கள் எவ்வளவு பேர், பிற மாநிலத்தவர்கள் எவ்வளோ பேர் என்று ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 70% பேர் பிற மாநிலத்தவர்களும் 30% பேர் மாராத்தியர்களும் இருக்கிறாங்க. அந்த 70% பேரில் தென்னிந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க. தென்னிந்தியர்கள் என்று சொல்லும்பொழுது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக இருந்தாங்க. அதில் தமிழர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 8% பேர் மும்பையில் வேலை பார்த்து வந்தாங்க. இது பால் தாக்கரேவை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதன் பிறகு பால் தாக்கரே என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய மர்மிக் இதழில் நம்முடைய மண்ணின் வேலை வாய்ப்புகளை பிற மாநிலத்தவர்களும் தட்டி பறிச்சுக்கிறாங்க. நீங்க இந்த வேலை வாய்ப்புல அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுரைகளுமே வெளியிடுறாரு. இதன் பிறகுதான் 1966ஆம் ஆண்டு சிவசேனா எனப்படும் ஒரு கட்சியை தொடங்குறாரு. இப்படி பால் தாக்கரே ஒரு பக்கம் மாராட்டியர்களுக்காக அரசியல் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில், மறுபுறத்தில் 1970ஆம் ஆண்டு காலகட்டங்களில் இந்தியா முழுவதுமே பல்வேறு மாநிலத்தில் வேலை தட்டுப்பாடு என்பது ஏற்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் மும்பையிலுமே ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் மும்பையில் இருந்த பல தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கு போதிய அளவுக்கு ஊதியம் என்பது கொடுக்கல. இதன் காரணமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் அளவிற்கு பிரச்சாரம் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் இத்தகைய போராட்டமானது அங்கு இருந்த தொழிற்சாலைகளின் முதலாளிகளுக்கு ஒரு மிக பெரும் தலைவலியாகவும் அமைந்தது. அன்றைய காலகட்டத்தில் பால் தாக்கரே என்ன பண்ணார் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாராத்தியர்களுக்கு வேலை கிடைக்காமல் போனது காரணமே தென்னிந்தியர்கள் தான். உனக்கு வேலை கிடைக்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் மதராசிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மர்மிக் இதழில் பல கட்டுரைகளையும் வெளியிட்டாரு. மறுபுறத்தில் கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
லாபத்திற்காக குறைந்த கூலிக்கு வேலைக்கு வருவர்களை எடுத்து நீங்க வேலையில் அமர்த்துறீங்க. ஆனா அப்படி அமர்த்தக்கூடாது, அனைவருக்குமே வந்து சமமா ஊதியம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட்காரங்க மறுபக்கம் போராட்டம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட்காரங்க தொழிற்சாலைகளுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணாங்க. மறுபுறத்துல வந்து பால் தாக்கரேயோட சிவசேனா கட்சி தென்னிந்தியர்களுக்கு எதிராகவும் வெளி மாநிலத்தவர்களுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து என்ன ஆனது அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கும் இந்த சிவசேனா கட்சிக்காரர்களுக்கும் இடையே பல முறை வந்து மோதல்கள் என்பது ஏற்பட்டது. இதனால பால் தாக்கரே என்ன சொன்னார் அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளை ஒழிப்புதான் வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகவும் மிகப்பெரும் அளவிற்கும் பிரச்சாரம் பண்ணாரு. கம்யூனிஸ்டுகள் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்துறாங்களோ அதே பகுதியில் போயிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக வந்து இவரும் வந்து பல போராட்டங்களையும் பண்ணாரு. மாராட்டியர்களாகிய நீங்கள் மாராத்தியர் எனப்படும் ஒரு உணர்வுடன் இருக்க வேண்டும். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி கூட சேர்ந்து போராடினீங்கன்னா அந்த மாராத்தியர் எனப்படும் உணர்வே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அனைவருமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக நீங்க செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சாரு. ஆனா அன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுடைய முழக்கம் என்பது மிகவும் பலமாக இருந்த காரணத்தினால சிவசேனாவால கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இதன் காரணமாக பல இடங்கள்ல சிவசேனாவிற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே பல மோதல் ஏற்பட்டது. அந்த மோதல் என்பது கலவரமாகவும் மாறியது. கம்யூனிஸ்டுகளுக்கும் சிவசேனாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக முக்கிய பொறுப்பாளராக இருந்த கிருஷ்ணா தேசாய் என்பவர் கொல்லப்படுகிறார். அதற்கு காரணம் வந்து சிவசேனா கட்சியில் இருந்த சில பேரை அவருடைய கொலைக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. அந்த சமயத்துல பால் தாக்கரே என்ன சொன்னார் அப்படின்னா, கிருஷ்ணா தேசாய் எங்களுடைய போட்டியாளர் தான், அவர் எங்களுடைய எதிரி கிடையாது. அவருடைய மரணத்தின் மூலமாக எங்கள் 2 பேருக்கும் இடையே இருந்த போட்டியானது முடிவுக்கு வந்தது. இனிமே நாங்க மாராத்தியர்களை ஒன்றிணைத்து தென்னிந்தியர்களுக்கு எதிராகவும் வெளி மாநிலத்தவர்களுக்கு எதிராகவும் மிக பெரும் அளவிற்கு பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரும் அளவிற்கு பிரச்சாரங்களும் பண்ணாரு. அன்றைய காலகட்டத்தில் மர்மிக்கு இதழில் பால் தாக்கரே பல கேலி சித்திரங்களையும் பல கட்டுரைகளையும் வெளியிட்டாரு. அதுல உன்னுடைய வேலை வாய்ப்புகளை மதராசி வந்து தட்டி பறித்து கொள்கிறான், நீ இந்த கட்டுரையை படிச்சுக்கிட்டு அமைதியாவே கடை, உன்னுடைய வேலையை வந்து உனக்கு இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரி பல உணர்ச்சி மிக்க பல கருத்துக்களை வந்து அவருடைய மர்மிக்கு இதழில் வெளியிட்டாரு. இதன் விளைவாக மராத்திய மக்களிடம் இருந்து சிவசேனா கட்சிக்கு மிக பெரும் ஆதரவும் கிடைத்தது. மராத்தியர்களுமே வந்து தென்னிந்தியர்களுக்கு எதிராகவும் வெளி மாநிலத்தவர்களுக்கு எதிராகவும் வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சாங்க. பால் தாக்கரேவின் இத்தகைய பிரச்சாரங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கலவரமாக மாறுகிறது. அந்த கலவரம் எந்த அளவுக்கு போனது அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து லுங்கி கட்டிட்டு இருக்காங்களோ அவங்க அனைவருமே பார்த்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. யார் யாரெல்லாம் கருந்தோலுடன் இருக்கிறாங்களோ அவங்கள அடிக்க ஆரம்பிச்சாங்க. யார் யார் பேருக்கு பின்னாடி கணபதி ஷெட்டி ஐயரன் வருதோ அவங்களையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க அனைவருமே வந்து தென்னிந்தியர்கள் மதராசிகள் என கூறி இப்படி கண்ணில் பட்ட அனைவருமே அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பல கலவரங்களின் விளைவாக மும்பையில் வந்து பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வந்த நம்முடைய தமிழர்களை வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒன்று சேர்ந்து வந்து வாழ ஆரம்பித்தாங்க. தாராவி பகுதியில் வந்து நம்முடைய தமிழர்கள் இன்னும் அதிகமாக கூடி வாழ ஆரம்பித்தாங்க. தாராவிக்கு அருகே தான் வந்து பாந்திரா எனப்படும் ஒரு இடம் இருந்தது. அந்த பாந்திராவில் தான் வந்து இந்த பால் தாக்கரே என்பவர் இருந்தார். 2 பகுதிகளுமே வந்து பக்கத்தில் இருந்த காரணத்தினால பால் தாக்கரேவுக்கும் நம்முடைய தமிழர்களுக்கும் இடையே அடிக்கடி பல மோதல் என்பதும் ஏற்பட்டது. நம்முடைய தமிழர்களுக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. இப்படி அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்களுக்கு எதிராக பல்வேறு தாக்குதல் நடந்த சமயத்தில் நம்முடைய தமிழர்களும் சும்மா கிடையாது, நம்முடைய தமிழர்களும் மாராத்தியர்களை வந்து திருப்பி தாக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் மும்பை பகுதியில் பல தாதாக்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. அந்த தாதாக்கள் அனைவருமே வந்து நம்முடைய தமிழர்களாக இருந்தாங்க. குறிப்பிட்ட மிக முக்கியமான ஆள்கள் யார் யார் அப்படின்னா, வரதராஜ முதலியார், ஹாஜி மஸ்தான், திரவியம் நாடார் போன்ற பல பேர் வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து மிக பெரும் ஆளுமைகளாக உருவெடுத்து தமிழர்களை வந்து மாராத்தியர்கள்ட்ட இருந்து அன்றைய காலகட்டத்தில் பாதுகாத்து வந்தாங்க. இவங்க யாரு, இவங்க எப்படி உருவானாங்க, இந்த போராட்டம் அடுத்ததாக எதை நோக்கி நகர்ந்தது என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.